கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்திலயும் கர்த்தருடைய பாதம் அமரும்படியா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் தியான பகுதியிலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாளுக்குள்ள கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம சேர்ந்து படிக்கலாம். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இதனால கர்த்தர் தம்முடைய சித்தத்தை, ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை அல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைக்கிறத இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டோட சத்தத்தை கேட்டு இதனால தேவ சித்தம் செய்கிறதற்கு ஆண்டதாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. ஆண்டோட விருப்பம், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பாங்க. ஆண்டவர் நம்முடைய தேவனா இருக்கும்னு நினைக்கிறாரு. நாம் அவருடைய ஜனமா, பேச்சில் வழக்கத்தில் அல்ல, வாழ்க்கையில் உண்மையில் ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய தேவனா இருந்து நாம் அவருடைய சொந்த ஜனமா இருந்து துலத்தில் வாழன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே 23வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது கடைசி பகுதியில் சொல்லும், நான் அவர்களை ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன், அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அதாவது ஆலயத்துக்கு வருகிற எல்லாருமே ஆண்டோட ஜனம், ஆண்டவர் அவங்களோட தேவன் அப்படின்னு சொல்லி நினச்சி ஏமாந்து போக முடியாது. கோயிலுக்கு போகிறவங்க, வேற எங்கேயோ போகிறவங்க அந்த மாதிரி தங்களை கடவுளோட பக்தன், நான் விரதம் இருக்கிறேன், நான் கடவுளை தேடுறேன், கடவுள் எங்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்குவாங்க. எனக்கு அருள் வரும், எனக்கு கடவுள் ஓட பூசாரித்தனம் என்கிட்ட இருக்குது இல்லைங்களா, நான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற ஜனங்க அப்படி தங்களை நினச்சிக்குவாங்க. என்னை ஆவியில் நான் நிரம்புகிறேன், ஆனால் நான் சபைக்கு போகிறதுனால அல்லது ஆவியில் நிரம்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன பாஷையில் பேசுறதுனால நான் ஆண்டவர் என்னுடைய தெய்வம், நான் அவருடைய ஜனம் சில ஏமாறக்கூடாது. ஆண்டவர் இந்த நாளில் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்க்கலாம். கவனித்து பார்த்து ஆண்டவர் என்னை சுத்தம் பண்ண விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் என்னோட தேவனாக இருப்பார், நான் அவரோட ஜனமாக இருப்பேன். மற்றபடி நான் கிறிஸ்தனாக இருக்கலாம், சபைக்கு வரலாம், எனக்கு இயேசு தெய்வமாக இருக்கலாம், நான் இயேசு பிள்ளை நான் சொல்லிக்கலாம். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவாரா, இது என்னுடைய ஜனம், நான் அவங்க தேவன், ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரா? அப்படி சொல்லணும்னா 19வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிய ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறாரு. அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல் காரியமாக 21வது வசனம் பார்க்கலாம். 21வது வசனம் நம்ம சேர்ந்து படிக்கலாமா? நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சுய தேசத்தை, நமக்குன்னு ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நாம வரணும். அந்த இடத்துக்கு நாம வராம, ஆண்டவர் நமக்குன்னு குறிக்கப்பட்ட இடத்துல வராம நம்ம வெளியில் இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை தன்னோட சுய தேசத்திற்கு, ஆண்டவர் தன்னோட வீட்டுக்கு வர பண்ணுங்க. எப்படி காணாமல் போன அல்லது கெட்ட குமாரன் தன்னோட வீட்டை விட்டுட்டு வெளியில் எங்கேயோ போகும்போது பாவத்தில் அழிவுக்கு நேராக போயிட்டு இருந்த அந்த பையனை மனந்தெளிவுண்டாக்கி தன்னோட சொந்த வீட்டுக்கு, என் அப்பா வீட்டுக்கு நான் வருவேன்னு சொல்லி அவன் திரும்பி வந்தது போல, ஒரு குருவி தான் கூட்டை விட்டு அலையும் போது அது நிலையாக இருக்குமா, நிலையற்று இருக்குங்களா? எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்காது. கூட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு. அதுபோல் ஆண்டவர் நம்மளை நமக்குன்னு சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு ஆண்டவர் திரும்பி வர பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுகிறாரு. நம்ம அந்த சுய தேசத்திற்கு வர இந்த நேரத்தில் நம்மளை விட்டு கொடுக்குறோமா? கர்த்தர் நம்ம இந்த இடத்துக்கு தான் இருக்கணும், நமக்குன்னு ஆண்டவர் முன் குறித்த இடம், முன் குறித்த தீர்மானங்கள் இருக்குது. அந்த தீர்மானத்தில் நம்ம நடக்க நம்மளை விட்டு கொடுக்கணும். முதல் காரியம். 2வது காரியமா 22வது வசனம் படிக்கலாம். அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்களுக்கு ராஜாவாக இருப்பார், அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக
பிரிவதும் இல்லை. ஆண்டவர் சொந்த சபைக்கு அல்லது கர்த்தர் தம்முடைய பக்கமா ஆண்டவர் நமக்கு சுயதேசம் எதுங்க? பரலோகம். அந்த பரலோகத்துக்கு நேரா ஆண்டவர் நம்ம நடத்துகிற தெய்வம் முதல் காரியம். இரண்டாவது காரியமா அந்த பரலோகத்துக்கு நேரா வரக்கூடிய நம்மங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுங்களாமா? ஒரே ஜாதியா இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒரே ஜனங்களா இருக்கணும். உலகத்துல ஜாதி வேறுபாடு இருக்குங்களா இல்லைங்களா? ஒரு சில ஜாதியில பார்த்த உடனே அருவருக்கிறது, ஒரு சில ஜாதியில பார்த்த உடனே கடவுள் மாதிரி மதிக்கிறது. அது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே ரத்தத்துல தோன்ற பண்ண தெய்வம். இன்னைக்கு நம்ம நமக்கு சமமா இருக்கிற மனிதர்களை, எல்லா மனிதர்களும் நமக்கு சமம் தான். நமக்கு சமம்னா காசுல சமமா இருக்கிறாங்க, படிப்புல அந்த சமம் அல்ல. நம்மளை போல ரத்தத்தோடு கூட இருக்கிற மனிதர்களை, நம்மளை போல சுவாசிக்கிற மனிதர்களை, அதுதான் சக மனிதர்கள். அவர்களை நம்மனால ஒரே ஜனமா ஒரே ஜாதியா எனக்கு ஈக்குவலா என்னால் பார்க்க முடியுதா? என்னால் அப்படி பார்க்க முடியல. என்னால் ஒரு சிலரை வெறுப்பாகவோ ஒரு சிலரை உயர்வாகவோ பார்க்க முடிஞ்சதுன்னா நான் தேவனோட ஜாதி அல்ல, தேவன் விரும்புகிற ஜனம் அல்ல. அதனால் ஒரே ஜாதி ஆக்குவேன். ஆண்டவரோட விருப்பம் ஆண்டவரை மத்தியில் வாசம் பண்ணணும். நான் அவரோட ஜனமாக இருக்கணும், அவர் என்னோட தேவனாக இருக்கணும்னா நான் அவரோட தேசத்திற்கு, அந்த சுய தேசத்தை நோக்கி நான் போகிறவனா இருக்கணும். அந்த பரலோக தேசத்தை நோக்கி வரவனா இருக்கணும். அது மட்டுமல்ல, அதை நோக்கி வரக்கூடிய அல்லது எல்லா ஜனங்களையும் ஒரே ஜாதியா நான் பார்க்குறேன். அந்த பரிசுத்த ஜாதி, அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அது ஒன்றா இருக்கணும். அவங்களோட நான் இசைந்து இருக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இதனால நம்ம ஆண்டவரத்தில் கேட்கலாம். ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். இன்னைக்கு மனம் போன போக்கில் மனுஷன் சொல்கிறத கேட்டுட்டு, நான் சொந்த பந்தம் சொல்கிறத கேட்டுட்டு இல்லைங்களா, நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவரை நீங்கள் சொல்கிறத கேட்டு எனக்கு ஒரே ராஜா இருக்கணும். யார் நமக்கு ஒரே ராஜா? சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எனக்கு என் இருதயத்தில் ராஜாவா என்னை ஆண்டு கொள்ள இடம் கொடுத்து எனக்கு அவர் ராஜாவா இருக்குன்னு சொல்லி இதனால் நம்மளை விட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் நம்மள வாசம் பண்ணுவார். நம்ம 3 காரியம் பார்த்தோம். இன்னொரு காரியம் 23ஆவது வசனம் சேர்ந்து படிக்கலாம். அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதுமில்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலுமிருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் நாளில் நம்மோடு கூட அன்பா பேசுகிற வார்த்தை, தங்களை தீட்டுப்படுத்துவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் 4வது காரியமாக நம்மோடு கூட பேசுகிற. நம்மளை என்ன செய்யக்கூடாதுங்களாமா? தீட்டுப்படுத்தக்கூடாது. நம்ம பரிசுத்த ஜனம். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தெய்வங்களுக்காக எவ்வளோ தூரம் தங்களை பரிசுத்தமாக செப்பல் போடாமல் நடக்கணும். என்னென்னமோ செய்கிறாங்க, அவங்க எவ்வளவோ செய்கிறாங்க. ஆனால் நம்ம இடத்துல விரும்புகிறாரு, நம்ம விக்கிரகங்களால, பொருளாசினால, பணாசினால, அருவருப்புகளினால, நம்முடைய மீறுதல்களினால நம்மளை தீட்டுப்படுத்திக்க கூடாமல், ஆண்டவரே நீங்கள் என்னோட தேவனாக இருக்கணும், நான் உம்முடைய ஜனமாக இருக்கணும், என்னை நான் தீட்டுப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் நம்மளை விட்டு கொடுக்கலாம். 4வது காரியம், நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். 5வதாக, ஆண்டவர் நம்மளை எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்களாக்கி ரட்சிக்க நம்ம ஆண்டருக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆண்டவரை நீதாப்பான ரட்சிப்பு, என்னோட பாவத்திலிருந்து என்ன மீட்டெடுக்கிறவர் யாரு? நீங்க தான் சுவாமி, நான் அல்ல, என்னோட பரிசுத்தம் அல்ல, ஏதோ என்னோட நீதி அல்ல, நீங்க என்ன ரட்சிங்க, நீங்க என்ன மீட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்மளை ஆண்டகரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது இந்த 5 காரியங்களை செய்யும்போது அடுத்த காரியம் சொல்லுது 24வது வசனத்தில், ஆண்டவர் ஒரே மேய்ப்பர் இருப்பார். ஆண்டோட கட்டளையின்படி செய்து நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஜனங்களாக இருப்போம். அதனால நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த காரியம், ஆண்டவர் என்னோட தெய்வமாக இருந்து
ஆண்டவரோட ஜனமா நான் இருக்கோன்னு சொல்லி ஆண்டவர் என்ன எல்லா ஜாதியிலிருந்து சுயதேசத்துக்கு வர பண்ணி நம்மளை ஒரே ஜாதியாக்கி நம்மளுக்கு ஒரே ராஜாவா ஒரே மேய்ப்பனா அவர் இருந்து 2 ஜாதி அல்ல 2 ராஜாக்கள் அல்ல ஒரே ராஜா ஒரே மேய்ப்பன் ஒரே ஜனம் அப்படி இருந்து எல்லா தீட்டுகளிலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மளை மீட்டெடுத்து நம்ம அவருடைய ஜனமா இருக்கோன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தேவ திட்டம் செய்யறதற்கு இதற்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு சின்ன பகுதியை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றாரு. அந்த பகுதியை நம்ம பார்த்து நம்ம ஆண்டவரத்தில் நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 16லிருந்து 20 வரைக்கும் நம்ம சேர்ந்து படிக்கலாம். மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்து என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதில் எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்தது எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோரொன்று இசையச் செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனம் கேட்பார்கள். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்றார். சரி, இந்த இடத்துல இப்படி ஈரோசன் சேர்ந்து பிடிச்சலாம். நீ சொல்லும்போது நீ எழுதின கோள்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் ஒன்றாய் இருக்கும். உன் கையில் இருக்க வேண்டும். சரி, இந்த இடத்துல இது சொல்லும்போது இது நமக்கு இது ஏதாவது தெரியுதுங்களா? ஆண்டவர் எசேக்கியேல் சொல்றாரு, நீ 2 கோலை எடுத்துக்கோ. ஒரு கோல் என்ன எழுது? யூதா, இன்னொன்னுல எப்ராயிம். அந்த 2 கோலை என்ன செய்யணுமாமா? ஒரே கையில் ஒரே கோலை நீ பிடிச்சிக்கோ. அது பிடிச்சா அந்த கோலை என்ன ஆயிரும்? அந்த 2 கோல் ஒன்றாயிரும், ஒரே கோலாயிரும். இது நம்ம எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்குங்களா? நம்ம ஊரில் இந்த மாதிரி எதாவது செய்வாங்களா? ரோஜாப்பூ அழகழகாக வைக்கிறோம் இல்லைங்களா? கடவுள் படைச்சது ஒரு கலரில் ரோஜாப்பூ இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரே ரோஜாப்பூ எப்படி என்னென்ன கலரில் இருக்குதுங்க? மேலே ஒரு கலரு, கீழே ஒரு கலரு இல்லைங்க. அது எப்படி? வெள்ளை ரோஸு சிவப்பு ரோஸு தனித்தனியாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க மக்கள்? தங்களோட அறிவை பயன்படுத்தி ஒரே ரோஸில் 2 கலரு வருது. எப்படி? அதுக்கு என்னன்னு பேர் சொல்கிறாங்க? அப்படி அந்த பூ பூக்க வைக்கிறதுக்கு கிராஃப்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்களா? கிராஃப்ட் ஒர்க். சரி, அப்போ மனுஷன் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணி, அதாவது அந்த ஒரு கோலில் கொஞ்சத்தை கத்தி வச்சு செதுக்கி விட்டு, இன்னொரு கோலில் இன்னும் கொஞ்சம் செதுக்கி விட்டு, அந்த 2 கோலை என்ன செய்வாங்க? ஒன்றா இணைச்சி அதுக்கு மேலே துணியை சுற்றி விட்டு தண்ணி ஊற்றி விட்டு அப்படியெல்லாம் தானே? அப்படிங்களா வேறு ஏதாவதா? நாங்கள் அக்ரிகல்ச்சரெலாம் படிக்கலைங்க, நாங்கள் தோட்ட வேலையெல்லாம் செய்யலைங்கிறீங்களா? பரவாயில்ல, ஏதோ அந்த மாதிரி செஞ்சு 2 கோலையும் ஒன்றா வளர விடுவாங்க. வளரும்போது அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளையில் ஒரு சைடையும் சிவப்பில் ஒரு சைடையும் வெட்டி விட்டுடுவாங்க. அது என்ன ஆயிரும்? மேலே சிவப்போட ரோஜா குச்சி, கீழே வெள்ளையோட ரோஜா குச்சி. அப்போ அது பூ பூக்கும்போது மேலே சிவப்பு கலர் உள்ள வெள்ளை கலரும். அந்த மாதிரி தானே செய்கிறாங்க, பார்த்துருக்குறீங்க தானே? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோமா? சரி, இன்றைக்கி அது கேள்விப்பட்டுக்கலாம். ஸோ இந்த ஒட்டு செடி, அதான் கிராஃப்ட் ஒர்க், ஒட்டு பூ. இன்றைக்கி விவசாயத்துலேயும் பார்த்தீங்கன்னா பல ஒட்டுகள், இதை மாற்றி அதை மாற்றி, ஈவன் இன்றைக்கி மிருகங்களையும் நாய்க்குட்டி போடுறது, ஈவன் இன்றைக்கி எருமை கண்ணு போடுது இல்லைங்களா? பொதுவாக நம்ம ஊரில் இருக்கிற மாடு எருமையோட சைஸ் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற எருமை என்ன சைஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு எருமை 1.5 டன்னு வருது. எப்படின்னு கேட்டால் காட்டு எருமையும் நாட்டு எருமையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஒட்டுண்ணி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு ஓகே, அது நமக்கு மேட்ரு இல்லை. இந்த நாளில் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற காரியம் 2 கோலை ஒன்றாக்குன்னு சொல்கிறாரு. அதாவது 2 செடியை ஒன்றாக்குறது உலகத்தில் நடக்கிற சம்பவம். 2 செடியும் சீவி விட்டு ஒன்றா சேர்த்து கட்டி விட்டு அதில் ஈரத்துணியை சுற்றி விட்டு அது 2 ஒன்றானதுக்கப்புறம் ஒரு சைடு வெட்டி விட்டு, இது உலகத்தில் நடக்கிற சம்பவம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 2 கோல், அது காஞ்சு போன கோல், அது இனி பலன் கொடுக்காத கோல், அது வெட்டப்பட்ட கோல், அது
தீந்து போனது அதை கர்த்தர் கரத்துல பேர் எழுதி அதை நீ ஒன்னாக்கு. அதுவும் செடியில் அல்ல, உன்னோட கையில பிடி, அது ஒன்னாகும். இந்த நாள்ல ஆண்டவரே, நான் ஒரு வெட்டப்பட்ட கோல் தான், நான் ஒரு பிரயோஜனமற்றவன், இனி நான் வளரவும் முடியாது, நான் ஒன்னாகவும் முடியாது. அதாவது வளரும்போது அது வெட்டி விட்டீங்கன்னா அந்த பகுதி திருப்பி வளர்ந்து ஒரு பார்த்துருக்கிறீங்களா? அந்த பகுதி திரும்பி பழையபடி வந்துடும். ஆனா வறண்ட கோலை வெட்டி விட்டா திருப்பி வருமா? வராது. ஆனா நம்ம கர்த்தர் சொல்றாரு, அது உன் கையில். 17ஆம் வசனத்துல உன் கையில் ஒன்றாகும் சொல்லுவாரு. 19ஆம் வசனம் கடைசியில் அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லு. நம்ம கர்த்தரோட கரத்தில் இருப்போம்னா, அல்லது கர்த்தரோட ஊழியக்காரரோட வார்த்தைகளை கேட்டு அந்த ஊழியக்காரர் சொல்லுக்கு நம்ம ஒன்றாவோம்னா, கர்த்தரோட கரத்துல ஒன்றாவோம், கர்த்தரோட பிள்ளைகளா இருப்போம். கர்த்தர் நம்முடைய தேவனா இருப்பாரு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு உரைக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து, ஒரு வறண்ட கோல், அதுவும் ஒரு பச்சை கோலை ஈஸியா செதுக்கிடலாம், அப்படிதானுங்க? பச்சை கோலை லைட்டா கத்தி பட்டாலே செதுக்கிடலாம். வறண்ட கோலை செதுக்க முடியுமா? செதுக்க முடியாது. அதுல மேடு பள்ளம் இருக்கு, அதுல கரணையா இருக்கு, அதெல்லாம் செதுக்கணும். வறண்ட கோலை செதுக்கிறது ஈஸிங்களா? இல்ல, அது செதுக்கும் போது பொழந்துட்டு போயிரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை ஒன்னாக்கு. ஆண்டவர் இந்த நாள்ல இந்த சம்பவத்தை நம்ம மனதில் பதித்து கொண்டு, ஆண்டவரே, நாங்க உங்க கரத்துல இருப்போம்னா, நாங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நீர் எங்களை, நாங்க எந்த தேசத்துல இருந்தாலும் நீர் எங்களை கொண்டுட்டு வருவீங்கப்பா. நாங்க எந்த ஜாதியா எத்தனை பிரிவா இருந்தாலும் நீர் எங்களை ஒன்னாக்குவீங்க. கர்த்தருக்குள்ள வரும்போது கர்த்தரோட கருத்துல நாங்கள் ஒன்னாவோம் சுவாமி. நாங்க எந்த மீறுதல்ல, நாங்க எந்த அளவுக்கு விக்கிரகத்துல நாங்க எப்படி இருந்தாலும், எப்படி தீட்டுப்பட்டு இருந்தாலும் எங்களை நீங்க சுத்தம் பண்ணுவீங்க சுவாமின்னு ஆண்டவர் கருத்துல நம்மளை விட்டு கொடுப்போம்னா, நம்ம எந்த பாவத்தில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்களாக்கி நீங்க ரட்சிப்பீங்க சுவாமின்னு சொல்லி நம்ம ஆண்டகத்துல இந்த நாள்ல நம்ம விட்டு கொடுத்து இந்த நாளுக்குள்ள கடந்து செல்லலாம். இந்த வார்த்தையில நம்ம மனதில் நம்ம திரும்ப திரும்ப தியானிச்சு பார்க்கலாம், நினைச்சு பார்க்கலாம். நான் ஆண்டோட ஜனமா இருக்கிறேனா? என்னோட தேவனா அவர் இருக்கிறாரா? நான் உண்மையில கிறிஸ்தவன் தான், நான் என்னோட பேரு கர்த்தரோட ஜனம் தான் நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுவாரா? என் வாசஸ்தலம் உங்களுக்குள், உங்க நடுவில் இருக்குதுப்பா, உங்க மத்தியில் இருக்குதுப்பா, நீங்க என்னோட ஜனங்களா இருக்கு, நான் உங்களோட தேவனா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுவாரா? ஆண்டவர் சொல்லணும்னா இந்த காரியங்களுக்கு நம்மளை விட்டு கொடுக்கலாம். ஆண்டவர் நம்மளை தாமே இந்த நாள்ல தேவ திட்டப்படி நம்மளை நடத்துவாராக. நம்ம சேர்ந்து ஜெபித்து இந்த நாளுக்குள்ள கடந்து செல்லலாம். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்த இருக்கும்ல நல்ல கர்த்தாவே, அருமையான காலை நேரத்தில் உடைய வார்த்தையை கொண்டு, உடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசின இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னுடைய வாசஸ்தலம் எங்களிடத்தில் இருக்கும்னு சொல்லி விரும்புகிறீங்களப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோட தேவனா இருக்கணும், நாங்கள் உடைய ஜனமா இருக்கோம்னு சொல்லி நீங்க வாஞ்சிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. ஆண்டவரே, இதை கேட்கிற அல்லது சபைக்குள்ள வருகிற கர்த்தரை அறிந்திருக்கிற அவ்வளோ பேரும் நாங்க ஏசப்பா ஜனங்க, ஏசப்பா எங்க தேவன் வாயில சொல்லுகிறோம் சாமி. ஆனா நீர் சொல்லுவீரா? நீர் சொல்லணும்னா ஆண்டவரே, நீர் சுத்தப்படுத்த எங்களை நாங்க விட்டு கொடுக்கணுமே. நீர் சுத்தப்படுத்தும் போதுதான் ஆண்டவரே நீர் எங்களோட தேவனா இருப்பீர், நாங்க உங்க ஜனமா இருப்போம். அப்படி இல்லாம நாங்க பேருக்கு சபைக்கு வந்துட்டு நாங்க கர்த்தரோட ஜனம், நாங்க கிறிஸ்தவர்கள், இயேசு எங்களோட தெய்வம் அப்படின்னு நாங்க வாயில சொல்றதுனால ஆண்டவரே, நீர் எங்க மத்தியில வாழ போவதில்ல, நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதில்ல சுவாமி. நாங்கள் இந்த நாள்ல ஆராய்ந்து பார்க்க இந்த நாள் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அது எப்பொழுது நடக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, அப்பா, நீர் சுய தேசத்திற்கு வர பண்ணும்படி எங்கேயோ உலகத்துக்குள்ள மாம்சத்துக்குள்ள மனம்போட போக்குல ஆண்டவரே அழிவை நோக்கி நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற நாங்க ஆண்டவர் நடத்தும்படி விட்டு கொடுத்து, அந்த பரலோகத்தை முன்னாடி வைத்து, உன்னதத்தை முன்னாடி வைத்து, நித்தியத்துக்காக அதுக்காக நாங்க வாழுகிறோமா, அல்லது உலகத்துக்காக மாம்சத்துக்காக வாழுகிறோமா ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, நாங்க அந்த சுயதேசத்துக்கு வர்றதுக்கு எங்களை விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களை ஆசையா அழைக்கிறீங்க சுயதேசத்துக்கு, அதுக்கு வரணும். அது மாத்திரமல்லப்பா, நாங்கள் ஒரே ஜாதியா இருக்கோம் நீங்க எதிர்பார்க்கிறீங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தரோட பிள்ளைக நாங்க எல்லாரும் இந்த பரிசுத்த ஜாதியா பரலோகத்துக்கு வர்றவங்களா, விசேஷமா எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறவங்களா,
எல்லா ஜனங்களையும் ஒன்றா ஒரே மனுஷனா நாங்கள் நினைக்கிறவங்களா இருக்கணும்ப்பா. உலகத்தாரோடு கூட ஒத்து போகக்கூடாது, உண்மைதான். நாங்கள் பிரிந்திருக்கணும். அதே சமயத்தில் அவங்களையும் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஒன்றா இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஒரே ராஜா இருக்கணும்ப்பா. மனம் போன போக்கில் பிசாசு ஆளுகிறபடி, ஆண்டவரே மனிதர்கள் எங்களை ஆளும்படி நாங்கள் விட்டு கொடுக்காம, கர்த்தரே எங்களை ஆளும்படி, கர்த்தரே எங்களை மேய்ப்பராக இருக்கும்படி எங்களை விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட எல்லா அருவருப்புகளிலிருந்தோ, மீறுதலிலிருந்தோ, எங்கள் தீட்டுகளிலிருந்தோ ஆண்டவரே நாங்கள் தீட்டுப்படாமல் எங்களை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும்ப்பா. ஆண்டவரே நாங்கள் எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பை வாங்கிக்கலாம், அல்லது சபைக்கு வந்துட்டு நாங்கள் நடிச்சிட்டு இருக்க எங்களை விடாதீங்க சுவாமி. ஆண்டவரே கடைசியாக நீர் நான் சொன்ன அந்த காரியங்களில் நீர் எங்களை ரட்சிக்கணும். எங்களோட பாவங்களிலிருந்து நாங்கள் குடியிருக்கிற மற்றவங்க செய்யக்கூடிய காரியங்களை நாங்களும் செய்யாமல் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்களா பரிசுத்தம் உள்ளவங்களா வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாள் உங்களுடைய ஜனமாக இருக்கிறதுக்கு இந்த காரியங்களை சொல்லி கொடுத்து ஆண்டவரே ஒரு எடுத்துக்காட்டி காட்டினீங்கப்பா. எப்படி இந்த உலகத்தில் ஒட்டுண்ணி கிராஃப்ட் ஒர்க் செஞ்சு 2 விதமான செடிகளை ஒரே செடியாக்குற மாதிரி இன்னைக்கு 2 விதமான வறண்டு போன கோள்களை உம்முடைய கரத்தில் ஒரே கோளாக்குவேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் இந்த காரியங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. தேவ திட்டம் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீர் எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறீங்க, எவ்வளவா நேசிக்கிறீங்க, எவ்வளவா எங்களுக்கு புத்தி சொல்லுகிறீங்க. அதை கேட்டு கர்த்தர் சுத்தம் பண்ணி எங்களை தேவனாக இருந்து நடத்துறதுக்கு எங்களை விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்காக நன்றி அப்பா. இன்னும் எங்கெங்கிருந்து நீ எப்போ கேட்குறாங்களோ, எப்போ கேட்டாலோ கேட்குற ஒவ்வொருத்தரோடும் கூட ஆவியானவர் பேசுங்கப்பா. ஆவியானவர் சுத்தப்படுத்துங்க சுவாமி. அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. ஆண்டவருக்கு பிரியமாக நாங்கள் வாழணும். ஆண்டவரே நீர் அப்படி கிரியை செய்யுங்கன்னு சொல்லி தாழ்த்தி ஏற்படுகிற கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.